ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி புதன்கிழமை 5/3/2025 50/50 FF131க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, சீபோர்டுக்கு ஒரு நம்பர் மட்டும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போட்டாலும் நம்ம சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு சீபோர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி புதன்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் புதன் ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே புதன்கிழமை வந்த ரிசல்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதெல்லாம் ஏபிசி போர்டோட ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் புதன்கிழமை 431, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 155, அதுக்கு முந்தின ட்ரா 282, அதுக்கு முந்தின ட்ரா 982ன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே புதன்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் உள்ள கொண்டு வந்திருக்கோம். அந்த ட்ராவோட எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங் சீரியல் நண்பா. மிஸ்ஸிங் சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த புதன்கிழமை ட்ராவில் 2 நம்பர்ஸ் மிஸ் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த 2 நம்பர்ஸ் வந்துட்டதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்க அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. அதோட நம்மளுக்கு ஏசியா அல்லது பிசியான்னு சொல்லிட்டு இந்த ட்ராவு கிடச்சிருக்கு நண்பா. அதை தான் நம்ம இந்த ட்ராவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1 by 1 பார்க்கலாம். இங்கே நான் பார்த்தீங்கன்னா 899 கொண்டு வந்திருக்கேன் நண்பா. இந்த 899 நம்மளுக்கு இந்த இடத்துல 9 ஹோல்ட் ஆகுது நண்பா. இந்த இடத்துல 9 ஹோல்ட் ஆகுது 99 அடித்ததோட. அதுக்கடுத்த ட்ரா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 324, இந்த இடத்துல 3 ஹோல்ட் ஆகுது நண்பா. ஸோ இங்கே நம்மளுக்கு ஒரு ட்ராவுக்கு முன்னாடி 9, அடுத்த ட்ராவில் நம்மளுக்கு 3 ஹோல்ட் ஆகுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு கண்டினியூஸாக வரவே கிடையாது நண்பா. அதை தான் இப்போ நம்ம இந்த ட்ராவில் பார்க்க போகிறோம். இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 408, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 408 9 ஹோல்டு. அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு 3 ஹோல்டு தான். அதுக்கடுத்து நம்மளுக்கு 427, இந்த இடத்துல நம்மளுக்கு 9 ஹோல்டு. இங்கே நம்மளுக்கு 3 ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 675, இந்த இடத்துல நம்மளுக்கு 9 ஹோல்டு. இங்கே நம்மளுக்கு 3 ஹோல்டு. அதுக்கடுத்து நம்மளுக்கு 156, இங்கே நம்மளுக்கு 9 ஹோல்டு. இங்கே நம்மளுக்கு 3 ஹோல்டு. ஒரு நம்பர் லாக் ஆச்சுன்னா அந்த நம்பர் மேக்ஸிமம் நம்மளுக்கு 8லேருந்து 9வது ட்ரா வந்துடும். அப்படி இல்லைன்னா 10வது ட்ரா முடியல நம்மளுக்கு மேக்ஸிமம் 99% வந்துடும் நண்பா. அப்படி தான் நம்மளுக்கு இந்த 2 நம்பர்ஸுமே ஆகிருக்குது. அதாவது 9 லாக் ஆகிருந்துச்சி, 3 லாக் ஆகிருந்துச்சி. ஒரு குறிப்பிட்ட ட்ரா, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 8 ட்ராக்குள்ளே நம்மளுக்கு 9 ரிலீஸ் ஆகுது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10 ட்ராவுக்கு அப்புறமா நம்மளுக்கு 3 ரிலீஸ் ஆகிருக்கு. அதுதான் இந்த ட்ராவில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிப்படலைன்னா நீங்கள் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி சீபோர்டு நம்பருக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு சீபோர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து பார்க்கலாம். இந்த 156க்கு அப்புறம் 116 டபுள் அடிச்சிருக்காங்க. இங்கே நம்மளுக்கு 9 இல்லை, இங்கே நம்மளுக்கு 3 இல்லை. அதுக்கடுத்து 270, இங்கே நம்மளுக்கு 9 இல்லை, இங்கே நம்மளுக்கு 3 இல்லை. அதுக்கடுத்து நம்மளுக்கு இங்கே கவனிச்சிங்கன்னா நம்மளுக்கு 982, இந்த இடத்துல நம்மளுக்கு 9 வந்துருச்சு நண்பா. ஸோ இங்கே நம்மளுக்கு 9 வின்னிங், இங்கே நம்மளுக்கு 3 ஹோல்டு. அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து கவனிங்க, 982க்கு அப்புறமா நம்மளுக்கு 282 அடிக்கிறாங்க. இந்த இடத்துல மறுபடியும் நம்மளுக்கு 3 இங்கே ஹோல்ட் ஆகுது. அதே மாதிரி தான் இங்கேயும் 9 மறுபடியும் ஹோல்ட் ஆகுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு 155ன்னு அடிக்கிறாங்க. இங்கே நம்மளுக்கு 9 மறுபடியும் ஹோல்ட் ஆகுது. இங்கே 3 கண்டினியூஸாக ஹோல்ட் ஆகுது. அதுக்கடுத்து கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் 431, இந்த இடத்துல நம்மளுக்கு 3 வின்னிங்குள்ளே வந்துருச்சு நண்பா. அப்போ 3 நம்மளுக்கு இங்கே வின். ஸோ இங்கே நம்மளுக்கு 9 ஹோல்ட் ஆகுது. அப்போது இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 10 ட்ராக்கு அப்புறமா 3 வந்துருச்சு. ஸோ 8 ட்ராவுக்கு அப்புறமா நம்மளுக்கு 9 வந்துருச்சு. ஸோ 9 வரையில் ஏ போர்டு, 3 வரையில் நம்மளுக்கு பி போர்டு. அப்போது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு சி போர்டுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது நண்பா. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 9, 3 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர் நண்பா. அப்படி இல்லைன்னா வேண்டாம், நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 3 அல்லது 9. அதே மாதிரி இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஏபி, ஏசி, பிசி
இதில் அதிகப்படியான சான்சஸில் இருக்கிறது வந்து ஏசி பிசி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 9 9 3. ஒருவேளை கேம் டபுளாக இருந்துச்சுன்னா 3 3 9 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது நண்பா. ஏன்னா ரொம்ப நாள் ஹோல்ட் ஆகி வர்றது வந்து டபுளில் தான் வரும். ஸோ அந்த மாதிரி வர்றதா இருந்துச்சா நம்மளுக்கு 3 3 9 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே நம்ம மெத்தட் படி தான் நண்பா போட்டிருக்கோம். தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு சி போர்டுக்கு டெய்லி ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த ட்ராவுக்கு வரக்கூடிய சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம சி போர்டில் 3 9 கொடுத்துருக்கோம். இந்த ட்ராவில் நான் கீழே ஏற்கனவே எழுதியிருக்கேங்க. ஏபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் வந்து 9 3 3 9 இருக்குது. அதே மாதிரி 3 3 9 9 இருக்குது. உங்களுக்கு இது வந்து என்னுடைய கெஸ்ஸிங்கில் தான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதுக்கு மேலே எனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் நான் ஏற்கனவே சொன்னது போல் மெம்பர்ஷிப் இருக்குது, மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதான் நண்பா நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு வர நண்பர்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இதில் எதுவுமே கட்டாயம் கிடையாது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இன்றைக்கி புதன்கிழமை 5/3/2025 50/50 FF 131க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.